நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு அங்க கொடுக்குறார். அதுல கூட நடனம் ஆடுகிறான்னு சொல்லல, பயில்கிறான்ங்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதன் சொல்ல வைக்கிறார். இதேதான் 2வது பதிகத்துல தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, இதையும் அதையும் நீங்க பொருத்தி பார்த்து கொள்ளணும். இந்த பதிகம் தனி, அந்த பதிகம் தனி. ஆனாலும் இங்க சொல்லும் பொழுது நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடுகின்ற நாதன்னர். அதே சொல்லு அங்க வரும்போது எப்படி வந்துச்சு? தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனன். அப்படின்னா என்னையா? இங்கேயும் பயின்றனன்கிறாரு, அங்கேயும் பயின்றனன்கிறாரு. அப்படின்னா என்ன? ஒரு மாணவனை எழுப்பி என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? 10வது படிக்கிறேன், 12வது படிக்கிறேன், 5வது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொல்லில் இருக்கிற மறை பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், நேற்று 4ஆம் வகுப்பு படித்தேன், இப்போ 5வது படிச்சுட்டு இருக்கிறேன், அடுத்து 6ஆம் வகுப்பு படிக்க போகிறேன் என்று பொருள். அது பேர் பயிலுதல்னு பேர். பயிலுதல். படித்து முடிச்சுட்டா அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. படிச்சுட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தை பயன்படாது. நான் 5ஆம் வகுப்பு பயின்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று 4ஆம் வகுப்பு படிச்சிங்க, இப்போ 5 படித்து கொண்டிருக்கிறீர்கள், நாளை 6ஆம் வகுப்புக்கு செல்வேன் என்று பொருள். அப்ப அந்த பயிலுதல் என்ற சொல்லுல என்ன பொருள் இருக்குன்னு கேட்டா, கடந்த காலம் ஒன்று இருக்கிறது, எதிர்காலம் ஒன்று இருக்கிறது. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வரி புரியும். இப்ப இறைவன் இருளில் நடனம் அவன் ஏற்கனவே ஆடினான், இப்பொழுது ஆடிக்கொண்டிருக்கிறான், நாளையும் ஆடும். அப்ப அந்த கூத்து எப்போதும் நிகழக்கூடிய ஒன்று என்பதற்காகத்தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். அவருடைய ஆடல் எப்போதும் உண்டு. சரி, அங்க சொல்லும் போது நேத்தும் ஆடினார், இப்போ ஆடுறார், நாளைக்கு ஆடுவார்னு சரி. 2வது பதிகத்துல சொல்லும் போது தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகினாரே, எல்லா உயிரிலும் அவனுடைய நடனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வரிகள் உணர்த்துகிறது. எல்லா உயிரிலும், எது? எறும்பு முதலா யானை ஈராய எல்லா உயிரிலும் அவனுடைய நடனம் நடந்து கொண்டிருக்கிறது என்று மணிவாசக பெருமான் 2வது பதிகத்துல முதல் 2 வரிக்குள்ள இந்த செய்தியை சொல்லிட்டார். நீங்க படிக்கும்போது நம்ம இதெல்லாம் நீங்க சாத்திரம் படித்து படிக்கத்தான் மெல்ல